அல்ஹம்துலில்லாஹ் இந்த வெற்றி அல்லது எனக்கு தேசிய பட்டியலோட பாராளுமன்ற பதவி கிடைக்கிறது முன்னிட்டு எல்லா புகழும் அல்லாவுக்கே. அல்லாஹ் போதுமானவன். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் எந்த விஷயத்திலையும் பொறுமை இருந்தால், நம்ம நேர்மையாக இருந்தால், சரியான வழியில் இருந்தால், அல்லாஹ் நாடினா நிச்சயம் அதை தருவானுங்கிறதுல நான் அசையாத நம்பிக்கை கொண்டவன். தேசிய பட்டியல் என்ற அடிப்படையில் உண்மையாகவே எனக்கு நாட்டில் அதுலேயும் கட்சியில் சட்ட ரீதியான பிரச்சனை, இளைஞர் உள்ள சமூக முஸ்லிம்களுடைய பிரச்சனை, இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாரிய ஒரு பங்களிப்பு எதிர்பார்க்கப்படும். நிச்சயமாக ஒரு ஜனாதிபதி தட்டுத்தரம் என்ற வகையில் சட்ட சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாக பாரிய எதிர்பார்ப்பு கட்சி தலைமத்துவம் என்னிடம் எதிர்பார்க்கிறேன். ஆனால் அதுக்கு அப்பால் போய் நான் பிறந்த ஊர் கல்முனை. ஏற்கனவே அங்கே ஒரு பாராளுமன்றத்தில் முதல் முறையாக எங்களுக்கு ஒரு வெற்றிடம், அதாவது கல்முனைக்கு ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் மறைஞ்ச தலைவர் இந்த காலத்திலிருந்து இருந்த பாராளுமன்ற பதவி இழந்திருந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு இது கிடைச்சிருக்கிறது. நான் ரொம்பவே அதில் அல்லாஹ்வுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அது நீங்கள் முக்கியமாக போடணும். முக்கியமாக மறைஞ்ச தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் 89ஆம் ஆண்டு கல்முனை தொகுதியை பிரதிநிதிப்படுத்தி கடைசியாக சகோதரர் HMM ஹரிஸ் வரையில் இருந்த அந்த கல்முனை தொகுதியின் அந்த பிரதிநிதித்துவம் மீண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக தேசிய பட்டியல் ஊடாக அதை பூர்த்தி செய்யப்பட்ட விஷயம். உண்மையாகவே அதை நாங்கள் அதை நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட வேண்டும். இந்த விஷயங்களில் கட்சி தலைமத்துவம் எடுத்த சாணக்கியமான முடிவுகள், சில தைரியமான முடிவுகளை நாங்கள் இங்கே குறிப்பிடையாக வேண்டும். என்னுடன் தலைவர் ஒவ்வொரு முறையும் பேசி முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் என்ற முறையில் தான் இதை எப்படியோ பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் திடமாக நம்பிக்கையாக இருந்தார். அவருடைய அந்த நம்பிக்கை பாழாகவில்லை. SJBயை பொறுத்தவரையில் அவர்கள் இழுத்தடித்தது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. என்றால் எழுத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் இருந்தாலும் அதை தந்திருக்கிறார்கள். அதை பற்றி நான் மீண்டும் விமர்சிக்க விரும்பவில்லை. இருந்தாலும் நாங்கள் கடைசி ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த கட்சி போராளிகள், எங்களுடைய ஆதரவாளர்கள், இந்த கட்சி தலைமத்துவத்திடமும் எங்களிடம் வைத்திருந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. அதை விட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகின்றோம். ஆகவே கல்மைக்குரிய என்னுடைய கடமையும் செய்து கொண்டு தேசிய மட்டத்தில் என்ற கடமையை செய்ய நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.